என்னதான் நம்ம விதவிதமா சமைச்சு சாப்பிட்டாலும் காலையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு இட்லியும் நல்லா ஒரு காரமா சட்னியும் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டுக்கு வேற எதுவுமே ஈடாகாதுங்க. எனக்கு அப்படிதான். என்னதான் நானும் டெய்லி வந்து ஹெல்த்தியா சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் சாலட் மாதிரி சாப்பிடுவேன், ஒரு நாள் ஓட்ஸ் மாதிரி சாப்பிடுவேன், ஒரு நாள் வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரூட்ஸ் ஏதாவது போட்டு அது மாதிரி மிக்சியில் பீட் பண்ணிட்டு ஜூஸ் மாதிரி குடிப்பேன். அது மாதிரி எது மாதிரி குடிச்சாலும் எனக்கு என்னமோ இந்த இட்லியோட ஒரு சட்னி நல்லா ஒரு காரமாக ஒரு சட்னி ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்பொழுது தான் ஒரு சாப்பிட்ட திருப்தியே இருக்கும். மற்றதெல்லாம் ஏதோ ஹெல்த்திக்காக சாப்பிட்றோம் அப்படின்னு தான் தோணும். இன்னைக்கு அப்படிதான். நேற்றே மாவு அரைச்சி வச்சிருந்தேன். காலையில் அந்த மாவு நல்லா பொங்கி சூப்பராக வந்திருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த மாவை எடுத்து 2 பாத்திரத்தில் தனித்தனியாக மாற்றி வச்சுக்கிட்டேன். இன்னைக்கு காலையிலக்கு நைட்டுக்கு மட்டும் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இன்னொன்று எடுத்து ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சாச்சு. ஏன்னா நான் 3 நாளைக்கு தான் மாவு அரைப்பேன், அதுக்கு மேலே நான் அரைச்சி வைக்க மாட்டேன். 3 நாள் அரைச்சி வச்சாலே எனக்கு கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு அரைச்சோம் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் ஒரு 2 டேஸ் ஒரு நேரம் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே யூஸ் பண்ணாலும் ரொம்ப புளிச்சிடும். நம்ம ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால நான் வந்து 2 நாளைக்கு 3 நாளைக்கு அவ்வளோதான், அதுக்கு மேலே போகாது. இதுக்கு வந்து சூப்பராக எனக்கு எப்போவுமே நான் வச்சாலே இந்த சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து ரொம்ப காரம், செம்ம பெரிய பச்சை மிளகாய் இருந்தது. அதனால 2 பச்சை மிளகாய் தான் போட்டேன். உளுந்து கடலப்பருப்பெல்லாம் போட்டால் நல்லா திக்னஸ் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இட்லி வந்து ரேஷன் அரிசியில் கூட செம்ம சாஃப்டாக வரும். நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். ரேஷன் அரிசி மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன், மற்ற எந்த அரிசியுமே யூஸ் பண்ண மாட்டேன். நல்லா செம்ம சாஃப்டாக பஞ்சு மாதிரி இட்லி வந்தது. அதோட வந்து நம்ம கட்டியாக ஒரு சட்னியை ஊற்றி சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.